எங்க அனாமிகா என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாமே பண்ணுனது மகாதான்றத விஜய் மூலமா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த நகைய செலக்ட் பண்ணி குடுத்தது கூட அண்ணி தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. மகாவ பத்தியும், அண்ணி எப்படிப்பட்டவங்கன்றத பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க விஜய் கிட்ட, இங்க வந்து அனாமிகா ரொம்பவே கோவப்பட்டு வெளியில வந்து படுத்துறாங்க. சரியான நேரத்துல சித்ரா தேவியும் பார்க்கறதுனால, குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வர வச்சு, இங்க நிக்க வச்சு கேள்வியும் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அனாமிகா ஒரு புதிய டிராமாவ போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மகா தான் அப்படின்ற மாதிரி. இதனால இங்க காயத்ரி ரொம்ப கோவப்பட்டு, உன்னால தான் என் பையனோட வாழ்க்கை கெட்டு போக போகுதுன்னு சொல்லி இங்கே ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி மகாவை ரொம்பவே அசிங்கமாகவும் கேள்வி கேட்குறாங்க, திட்டுறாங்க. இதனால மகா அங்க முடியாம அழுகவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் மகா அழுதுகிட்டே உள்ளேயும் ஓடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சூர்யா எவ்வளவுதான் மகாவுக்காக பறிஞ்சு பேசினாலும் கூடவே சித்ராதேவி காயத்ரி ரெண்டு பேருமே எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் மகானால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்ற மாதிரி பேச எங்கள் விஜய்க்கு கூட அது பிடிக்கவே இல்லை. ஏமா, எனக்கும் அனாமிகாவுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை நடந்தது, அது எல்லாத்துக்கும் மகா அண்ணின்னு சொல்லி இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி இங்கே வந்து விஜயும் கேள்வி கேட்குறாங்க. இங்கே எல்லாருமே கிளம்பி போக அனாமிகா மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எது நடக்கணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் இங்கே நல்லபடியாக நான் நினைக்கிற மாதிரி கரெக்டாக நடந்துகிட்டே வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் அனாமிகா நினச்சிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. அனாமிகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் மகானிக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் அதே மகாவாணியை பற்றி நம்ம ஏதாவது பெருமையாக பேசினா இங்கே இந்த அனாமிகாவுக்கு பிடிக்கவே மாட்டுது. அதுவும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள 4 செவத்துக்குள்ளே நடந்த இந்த விஷயத்த அதோட முடிக்கிறத விட்டுட்டு இப்படி நடுகால் வரையும் கொண்டு வந்திருக்கா. இவளை என்னென்னு சொல்கிறது, எதுக்காக இப்படி நடந்துக்கிறா எதுவுமே புரியாமல் விஜய் வேற தயங்கி நிற்க, இங்கே அனாமிகா தான் வந்த வேலை முடிஞ்சுதுன்ற மாதிரி அசால்ட்டாக கிளம்பி மேலே மாடிக்கும் போயிடுறாங்க. இன்னொரு நாள் நம்ம இந்த சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு இந்த இடத்துல தாத்தா பாட்டி சொல்லிட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு காயத்ரிக்கு தூக்கமே வரல. எல்லாம் இந்த மகாவால தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மகாவுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க சூர்யாவும். சூர்யா சொன்னாலும் மகாவுடைய மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டுது. அவங்க எப்போதும் போல் தன்னுடைய வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எங்கள் ஐஸ்வர்யா வந்து இவங்க நடந்த பிரச்சனைகளை ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா கோடீஸ்வரி ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குடி எதுக்குடி அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கிறா, நம்ம என்னடி துரோகம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் அதாம்மா தெரியல. அனாமிகா இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும், விஜயை கூட சந்தோஷமாக வாழணும்னு வந்த மாதிரி தெரியலை. இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுமான்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே கோடீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்ட இங்கே வந்து ஐஸ்வர்யாவும் எனக்கு தெரியலம்மான்னு சொல்ல, அம்மா அழுகிறத பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பிரபா, என்னம்மா என்னாச்சு, அக்காவுக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே ஃபோனை பிடுங்கி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. இன்னமும் அதே பிரச்சனையை வச்சு அனாமிகா அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி, நீ மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். விஜய்க்கு சம்மந்தமே இல்லைனாலும் அவனை கடத்தியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இப்போ பாரு, உண்மையாக நியாயமாக இருக்க போய் இன்னமும் இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல, இந்த அளவுக்கு ஆகிப்போச்சா, அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் உங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான் வருது. இதுக்கப்புறம் நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்ல, என்னடி பண்ண போகிற அப்படின்னு எங்கள் கோடீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்குள்ள ஐஸ்வர்யாவும் ஃபோனை கட் பண்ண ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க. எங்கள் கோடீஸ்வரி அவள் வேற ஃபோனை கட் பண்ணிட்டா. இவ வேற எங்கேயே கிளம்பிட்டு இருக்கா. இருடி, எங்கடி போகிற என்னை மீறி அப்படின்னு சொல்ல, நீயே என் கூட வரேன்னா வாமா, அப்படி இல்லையா நீ எனக்கு பயமாக இருந்ததுன்னா சொல்லு, இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருடி நானும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோடீஸ்வரி பிரபாவை கூட்டிகிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு. பிரபா வந்து கோடீஸ்வரியோட வந்து நிற்கிறத பார்த்ததுமே அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே இப்போ எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்ல, அப்போ அங்கே நிற்கிற மகா பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாவும் நின்றுட்டுருக்காங்க. உடனே காயத்ரி கேட்குறாங்க, எல்லாம் இந்த மகாவோட வேலையாக தான் இருக்கும். இவ தான் ஃபோன் பண்ணி உடனே தன்னுடைய வீட்டுக்கு சொல்லி அழுது புலம்பிருப்பா. இது மாதிரி என்னை திட்டுறாங்க அப்படின்னு. அதான் அவங்க அம்மா நம்மளை எல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. என்ன இப்போது நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கோடீஸ்வரி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் தயங்கி நின்றுட்டுருக்காங்க. உடனே பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு காயத்ரி, எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்ல, அப்போ தான் மாடியில் இருக்க விஜயும் அனாமிகாவும் கீழே வராங்க. கீழே வரதுமே இங்கே பிரபாவை பார்த்த அதிர்ச்சியில் அனாமிகா கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்க. இவ எதுக்காக இங்கே வந்தா, எதுக்கு வரந்தா அப்படின்னு தெரியலேன்னு நினச்சிட்டு கீழே இறங்கி வராங்க. அந்நேரம் பார்த்து இங்கே நிற்கிற பிரபா அனாமிகாவே பார்த்து முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக பிரபா வந்தான்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்போ அங்கே வந்து ஐஸ்வர்யா மகா ரெண்டு பேருமே வராங்க. என்ன பிரபா, இந்த வீட்டில் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இங்கே வந்த, நீயும் இங்கே வந்து அவமானப்பட்டு போகணுமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப
நடிக்காதடி அப்படின்னு எங்கள் மகாவை பார்த்து காயத்ரி சொல்கிறாங்க. போதும் சின்னத்தை, இதுக்கப்புறமும் நீங்கள் எல்லா இடத்துலையும் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் அசிங்கப்படுத்திட்டே இருப்பீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்டு பொறுமையாக போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் அனாமிகா, என்ன நீங்கள் அத்தையே எதிர்த்து பேசுகிறீங்க, அவங்க எங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணால் உங்கள் தங்கச்சி உங்கள் குடும்பம் பெருசாக இருக்கலாம், அப்படி அது பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள அங்கே போய் பாருங்கள், ஆனால் அதுக்காக பிரபாவை இங்கே வர வச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறதுனால தான் எனக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டுதுன்னு சொல்கிறாங்க அனாமிகா. இதை பார்த்துட்டு இருந்த சூர்யா, என்ன விஜய் இங்கே அனாமிகா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்ல, இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக தான் இருன்னு சொல்ல, உடனே அனாமிகா சொல்கிறாங்க, ஆமாம்மா உன் ஃப்ரெண்டு வந்துட்டால, இனிமே நான்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த காயத்ரி இங்கே உடனே வந்துட்டு பிரபாவை பார்த்து முறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே பிரபா என்ன பண்ணுறாங்கன்னா அனாமிகா பக்கத்தில் போகிறாங்க. போனதுமே அனாமிகா பிரபாவை பார்த்து முறைக்கிறாங்க, என்ன இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல, நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கிட்டு உங்ககிட்ட நான் இதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ என்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும்னு சொல்ல, நீ ஒன்றும் இந்த வீட்டுக்கு மகாராணியோ இல்லை நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமோலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, ஏன் மருமக கிட்டே எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டுது, நீ எல்லாம் ஒரு பொண்ணாவே நடந்துக்க மாட்டேனீங்க காயத்ரி சொல்ல, போதும் நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வரல, நான் அனாமிகா கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, என்ன பிரபா எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்னு விஜய் கேட்குறாங்க. போதும் விஜய், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, உன்னை போய் லவ் பண்ண நினச்ச போது எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவன் நீ எதுக்குடி என் பையனை லவ் பண்ணன்னு கேட்க, நான் தான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரலன்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக இடையில புகுந்துக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டீங்க, அப்புறம் வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ல, பிரபா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. போதும் எல்லாரும் நிறுத்துங்க, இப்போது நான் பேசுகிறத மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பிரபா பயங்கர கோபத்தில் எங்கள் அனாமிகா பக்கத்தில் நிற்கிறாங்க. அனாமிகா கிட்ட கேட்குறாங்க, என்னைய வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, எங்கள் அனாமிகாவுக்கு அப்படியே திக்கி திணறி போயிடுது. இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது, இப்படி எல்லாம் முன்னாடி வந்து சொல்கிறாளேன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் வீடு தேடி வந்து என்னை தனியாக பார்த்து இனிமேல் விஜய் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன், அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொன்னேன், விஜயை நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா என் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சா, இல்லை உங்கள் பையனை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் நான் அந்த வீட்டில், சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து காயத்ரியை பார்த்து, காயத்ரிக்கு அதுக்கு பதிலே இல்லை, என்ன இருந்தாலும் உன் அக்கா வந்துட்டு அந்த இடத்துல பொய் சொன்னது ரொம்ப பெரிய தப்பு, எப்படியாவது உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நினச்சிருப்பா, அதனால் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிருப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை இங்கே விஜய் கூட உனக்கு பண்ணி வச்சலாம் நினச்சிருப்பா, அதெல்லாம் நடக்கலைல்ல, நான் தான் கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லை வேறு யாராவதுன்ற மாதிரி இங்கே சித்ரா தேவியை சந்தேகத்தோட பார்க்குறாங்க பிரபாவும். அதுக்கு உடனே காயத்ரி சொல்கிறாங்க, எல்லாம் தெரிய வேண்டிய நேரத்தில் சரியாக தெரிஞ்சதில்ல, அதை நினச்சே எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல, இப்போது நீங்கள் நினச்சபடி தானே இந்த குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கு, பிறகு எதுக்காக எங்கள் அக்கா மேலே அனாவசியமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏன் விஜய்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கூட இல்லைன்னு சொல்லிட்டேன், விஜயை நான் இனிமேல் ஃப்ரெண்டாக கூட பார்க்க போகிறதில்ல, அவங்ககிட்ட பேச கூட போகிறதில்லன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்தும் நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னையை பற்றி விஜய்கிட்ட பேசி விஜயோட மனசை கலைச்சி இப்போ அனாமிகாவோட வாழ்க்கையிலையும் விஜயோட வாழ்க்கையிலையும் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கத்தான் செய்வாங்க, ஆனால் அதையெல்லாம் மீறி திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதை நினைப்பு விட்டுறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்து நிற்கிது, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா, பெரியவங்களா எந்த இடத்துல நடந்துக்கணுமோ அந்த இடத்துல அதெல்லாம் விட்டுறீங்க, எதை எந்த இடத்துல பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட காயத்ரி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பிரபாவை எதிர்த்து பேச முடியலை, என்னடி உங்கள் வீட்டில் இருக்க 3 பிள்ளைங்களுக்கும் நல்லாவே வாய், வேறு என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் நல்லா வாய் பேச மட்டும் கற்றுக் கொடுத்துருக்க கோடீஸ்வரின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கிறதுனால தான் என் பொண்ணுங்க உன்னை மாதிரி இல்லாமல் நல்ல விதமாக நடந்துக்க முடியுது, பின்னே நான் உன்னை மாதிரி சகுனி வேலை பார்க்குற ஆளுங்க நினச்சிட்டியா, குடும்பத்தை கலைக்கிற ஆளு நினச்சிட்டியான்னு எங்கள் கோடீஸ்வரின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க உடனே பிரபாவை பார்த்து, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, உன்னாலையும் உங்கள் அக்காவாலையும் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்ல, என்னாலையும் இல்லை எங்கள் அக்காவாலையும் உன் வாழ்க்கை கெட்டு போக போகிறது கிடையாது, உன்னுடைய வாயினால தான் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போக போகுது, இது உனக்கு புரியலையான்னு சொல்ல, என்ன பேசுகிற நீன்னு காயத்ரி கேட்குறாங்க. உன்னை தாத்தாவும் பாட்டியும் பிரபா பேசுகிறது சரிதானேன்னு சொல்ல, என்ன மாமா நீங்களே இங்கே இவளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களேன்னு காயத்ரி கேட்க, இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, பிரபா வந்து பேசின விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், அவள் இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறது வேணால் உங்களுக்கு தப்பாக தெரியலாம், ஆனால் யோசிச்சு பார்த்தா அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, அவளை பற்றி தான் இந்த வீட்டில் அதிகமாக பேசுகிறீங்க, ஆனால் அவள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துகிட்டு இருக்கா, இப்படி எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவளை அடிக்கடி விஜயோட வாழ்க்கையில் நீங்கள் தான் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர
அதெல்லாம் இவ ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவ தன்னுடைய படிப்பு ஒன்றின் மட்டும் இருந்துட்டு இருக்கான். இங்க நீதான் காயத்ரி உன் பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறது, இங்க மகாவோ இல்லை அவங்க குடும்பமோ கிடையாது. இதை நீ யோசிச்சு நடந்துகிட்டாலே எங்க விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே பிரபாவும் எங்க காயத்ரியை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய அக்கா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு அடிக்கடி இந்த விஷயத்த இந்த வீட்டில் அவளை கேவலப்படுத்தி பேசுறீங்களே, அவளை ஏமாத்தினவன்னு பெரிய விஷயமா தெரியல, இவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பெரிய விஷயமா தெரியுது. ஒருவேளை விஜய் நானும் காதலிச்சு விஜய் ஏமாத்திருந்தா நான் நேரடியாக வந்து நான் இந்த இடத்துல நின்று இருப்பேன், நான் விஜயை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனால் விஜயும் சரி நானும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு வகையில் அது என்னை பாதிச்சிருந்திருக்கலாம். நான் அவனை வந்து ஒன் சைடாக காதலிச்சேன். ஆனால் அந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியவே இல்லையே. அப்படியெல்லாம் நான் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கணும்னு நினச்சா எப்படியோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவளும் கிடையாது. இங்கே விஜய் சந்தோஷமாக வாழட்டும்னு நினச்சி தானே நான் ஒதுங்கி போய் நின்றுட்டுருக்கேன். திரும்ப எதுக்காக என்னையையும் எங்கள் அக்காவையும் இந்த பிரச்சனையில் இழுத்து பேசிகிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் எங்கள் அக்காவுக்கு என்னை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அனாமிகா இது உனக்கும் தானே சொல்ல, என்னையவே கை நீட்டி பேசுறியான்னு சொல்லி இங்கே வந்து அனாமிகா ரொம்ப கோவப்படுறாங்க. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாதே, உன்னை கை நீட்டி பேசுகிற அளவுக்கு நீயும் கடன்பட்ட ஆளு தானே. என்னை என்னமோ எங்கள் வீட்டில் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துலேருந்து ஒரு ரூபா காசு வாங்கியிருக்கோமா நாங்கள்? எங்கள் அக்கா வேணா தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் அதுக்காக எங்கள் மாமாவோட பணத்தை சும்மா இலவசமாக வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் உன் குடும்பம் எப்படி? அப்போ என் குடும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது உன் குடும்பம் எப்படின்னு உனக்கே தெரியும்னு சொல்ல இங்கே அனாமிகா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த காயத்ரி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, உண்மைதானத்தை சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க வீட்டில் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதுவும் என் மாமா கிட்டேருந்து விஜய் கிட்டேருந்து கூட கிடையாது. 2 கோடி ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு இப்படி எங்கள் அக்காவை இந்த வீட்டில் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் என்ன இதெல்லாம் அப்படின்னு இங்கே ராஜலட்சுமி கேட்க, என்ன சூர்யா என்ன இதெல்லாம் இங்கே ராஜலட்சுமி கேட்க, சூர்யா அதுக்கு பிறகு நடந்த விவரங்கள் எல்லாம் சொல்ல எங்கள் அதிர்ச்சியோட எல்லாரும் அனாமிகாவை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் பிரபா சொல்கிறாங்க, இங்கே பாரு அனாமிகா, இந்த குடும்பத்தில் வாழணும்னு வந்தால் அதுக்கான வழியை மட்டும்தான் நீ பார்க்கணுமே தவிர அதை தவிர்த்து இந்த குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இழுத்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் நீ செயல்பட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்போ தான் ஒரு சந்தேகமே வர ஆரம்பிக்குது. சூர்யாவும் அப்போ தான் இங்கே பிரபா சொல்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரபா இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க அனாமிகாவை பார்த்து, இங்கே பாரு, உன் வாழ்க்கை உன்னாலே கெட்டு போகாமல் இருந்தால் சரி, உன் வாழ்க்கை உன்னாலே கெட்டு போகாமல் இருந்தால் சரி. என்னையும் விஜயும் கம்பேர் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கும், விஜய் கூட இப்போன்னு இல்லை, இனி எப்பொழுதும் நான் பேச போகிறதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, அதே போல் என்னையை மட்டும் சந்தோஷமாக வாழ விடுங்க. திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலையோ எங்களோட அக்காவுடைய வாழ்க்கையிலையோ இதே விஷயத்தை வச்சு குறுக்கிடணும்னு மட்டும் நினச்சிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அனாமிகா காதில் போய்ட்டு, உன்னை பற்றின உண்மை எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை எல்லாம் முன்னாடி போட்டு உடைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அனாமிகா. இனிமேல் எங்கள் அக்காவுக்கு ஒன்றால் பிரச்சனை மட்டும் வந்தது, அதுக்கப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன், என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகா உறைஞ்சி போய் நிற்க, என்ன உண்மை அப்படின்ற மாதிரியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ இங்கே உடனே பக்கத்தில் போய் சொல்கிறாங்க பிரபாவும், யோசிக்கிறியா, உன்னை பற்றின ஒரு உண்மை மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி யோசிக்கிறியா, அதுவும் எதுவாக இருக்குன்னு நினச்சி யோசிக்கிறியா, யோசிச்சு மண்டையை போட்டு நல்லா குழப்பிக்கோ, அதுதான் உனக்கு சரியான நேரம். இன்னொரு தடவை என்னுடைய வாழ்க்கையில் நீ குறுக்கிடக்கூடாது, எங்கள் அக்காவோட வாழ்க்கையிலையும் குறுக்கிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா வாழு, அப்படி இல்லையா இந்த உண்மையை வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்களே உன்னை காரி துப்பி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க, அதுதான் சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்னு சொல்ல, என்ன 2 பேரும் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறீங்க நீ சித்ரா தேவி கேட்க, அது அனாமிகாவுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ரகசியமாகவே இருந்துட்டு போகட்டும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நேரத்தில் சீக்கிரமாக தெரியதானே போகுது, அதை எதுக்கு நான் முன்னாடியே சொல்லி உங்கள் மனசெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு, அதனால தானே சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லணும் எங்கள் காயத்ரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் அக்காவை பற்றி என்னை பற்றி பேசாமல் இருந்தால் போதும், எங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்தாமல் இருந்தால் போதும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் மருமகளுக்கும் நல்லது, அப்படி இல்லைன்னா இதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் மட்டும்தானு சொல்லி பிரபாவும் மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பிரபா வந்த வேகத்தில் இப்படி பேசிட்டு போகிறத நினச்ச அனாமிகாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன உண்மை என்ன தெரிஞ்சிருக்கும், இவ எதை வச்சு என்னை மிரட்டுறா, அப்படி இப்படின்னு எதுவுமே தெரியாமல் இங்கே மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. இங்கே பக்கத்தில் நிற்கிற விஜய் பிரபா சொன்ன விஷயத்தையும் கேட்டுறாங்க. அப்படி என்ன உண்மையாக இருக்கும், எதை பற்றி பேசிட்டு போகிறா, நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருப்பான், ஆனால் அவள் பேசினது அவள் வாய் அசைவுகளை வச்சு நான் என்ன பேசணுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி என்ன உண்மையாக இருக்கும் எதுன்னு தெரியாமல் எங்கள் விஜயும் குழப்பத்தில் இருக்காங்க. அதே போல் அனாமிகாவும் குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இங்கே வந்த வேகத்தில் இப்படி படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போகிறத பார்த்ததுமே இங்கே சித்ரா தேவிக்கே தாங்க முடியலை. நல்ல வேளை இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாவல்ல, இல்லைனா இவளையும் இவ அக்கா மாதிரியே நம்மளை ஆட்டி படைச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சித்ரா தேவியும் உள்ளே போகிறாங்க. காயத்ரிக்கு இவ பேசிட்டு போகிற விஷயமே புரியலைனாலும் இன்னொரு தடவை இவங்க குடும்பத்தை பற்றி பேசாமல் இருந்துருவோம், அதுதான் நல்லது நினச்சிட்டு காயத்ரியும் உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவும் மகாவை கூட்டிகிட்டு உள்ளே போக எங்கள் ஐஸ்வர்யாவும் பக்கத்தில் வராங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை மகாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு மட்டும் நினச்சேன், இந்த வீட்டில் இனி நீ இருக்கவே முடியாத நிலைமைக்கு நான் உன்னை பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிகிட்டே போகிறாங்க. இங்கே என்னைக்கு எல்லாரும் அக்கா தங்கச்சி நம்மளை மாற்றி மாற்றி மிரட்டுறாங்களேன்ற ஒரு பயத்தில் இங்கே வந்து அனாமிகாவும் இருந்துகிட்ருக்காங்க.